ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையில உங்களை சந்திக்க தேவன் செய்த சாக்கியத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வேளையில கூட 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசன பகுதி தான். பவுல் இங்க சொல்கிறார், எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. இந்த வார்த்தையை கவனிங்க, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. திரும்ப சொல்லுகிறார், நான் உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திரும்ப அதே வார்த்தை உபயோகப்படுத்துகிறார், என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. இந்த 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதலாவதாக இது கொஞ்சம் முதலாவது நாம் முகவுரையை பார்க்க போகிறோம். இதை தொடர்ச்சியா நாம் பார்ப்போம். இந்த 12ஆம் அதிகாரத்துல முதல் பகுதியில நாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு வெளிப்பாடு உண்டாகிறது. அவர் சொல்லுகிறார் 3ஆம் வசனத்திலே 12ஆம் அதிகாரம் 1-3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கு அவர் சொல்லுகிறார், அவர் தேவ ஆவியினாலே 14 வருஷத்துக்கு முன்பாக அவருடைய ஆவி பரதேசுக்குள்ளே எடுக்கப்பட்டது. தேவனுடைய ஆவியினாலே அவருடைய ஆவி இல்லைன்னு சொன்னால் ஒரு ஆவி மண்டலத்துக்குள்ளாக அவருடைய ஆவி மனிதன் ஆவி மண்டலமாகிய அந்த பரதேசுக்குள்ளாக இவருடைய ஆவி உட்பிரவேசிப்பதாகவும் அங்கு சில வெளிப்பாடுகள் உண்டாகதாகவும் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு குறிப்பிடுகிறார். அப்போ அந்த ரகசியம் ஒரு திரை அப்படியே திறக்கப்படுகிறது. இம்மட்டுமாய் மூடி மறைக்கப்பட்டிருந்த ஒரு சில காரியங்கள், அதை கலாத்தியர் நிருபம் என்று யோசிக்கிற 1ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்க்க சொன்னால், நான் இந்த காரியத்தை எந்த மனுஷனிடத்திலும் கற்றதில்லை, தேவனே எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். அதனாலே அந்த இடத்துல அந்த பகுதியை வைத்து பார்க்கும்போது தேவனுடைய ரகசியங்களை தன்னுடைய ஆவி மனிதனாலே அந்த பரதேசி என்கிறதான ஆவி மண்டலத்துக்குள்ளே அவருடைய ஆவி பிரவேசிக்கும் போது அங்கு வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, மனுஷரால் பேசப்படாததுமான இருக்கிற வாக்கு கடங்காத காரியங்களை அங்கு கேட்டேன், வார்த்தைகளை கேட்டேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவருடைய ஆவி மனிதன் அந்த பரதேசி என்கிற ஆவி மண்டலத்துக்குள்ளாய் மேலே எடுக்கப்பட்டு உள்ளே அதை உட்பிரவேசிக்கும் போது அங்கு இவரால் எட்ட முடியாத ஒரு வியக்கத்தக்க காரியத்தை அவர் பார்க்கிறார், அதை கேட்கிறார். எப்படி ஒரு திரை சீலை திறக்கப்படுமோ அப்படியாய் அது திறந்து தெளிவாய் சில காரியங்களை பவுல் பார்ப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அது என்னவென்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே பலிகள், அந்த பலிகள் கிறிஸ்துவை குறிக்கிறது. கிறிஸ்துவின் நிமித்தமாய் மனுஷனுக்கு தேவ நீதி, ஆபிரகாமின் ஆசீர்வாதம், கிறிஸ்துவின் மூலமாய் ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அது எப்படி அவன் அதுக்கு சுதந்திரவாளியாய் மாறுகிறான். கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததினாலே ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய வாழ்க்கையில எப்படி மாறுதல் உண்டாகிறது, அவன் வாழ்வை எப்படி மாற்றுகிறது, மற்ற காரியத்தில் ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை எப்படி வாழ முடியும் என்று சொல்லி நிறைய காரியங்களை நிருபங்களில் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்க, நிறைய காரியங்களை தேவன் அவருக்கு அந்த ஆவி மண்டலத்தில் உட்பிரவேசிக்கும் போது நிறைய காரியங்களை வெளிப்படுத்துகிறார். இந்த வெளிப்படுத்துறதுனாலே தேவனுடைய திட்டம் என்ன, பவுலுக்கு வெளிப்படுத்துறது நிமித்தமாய் தேவன் ஒரு திட்டத்தை பவுல் வைத்திருந்தார். அது என்ன? சுவிசேஷம், தேவனுடைய ராஜ்யம், இந்த வெளிப்படுத்துற இந்த சுவிசேஷம் புறஜாதிகளுக்கு முழுதுமாய், உலகத்திற்கு புறஜாதிகளுக்கு தேவனுடைய ராஜ்யம் இந்த வெளியாக்கப்பட்ட சுவிசேஷ நிமித்தமாய் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய மிஷன் ஒர்க், தேவனுடைய திட்டம். சுவிசேஷத்தை குறித்து தேவனுடைய திட்டம். இதை கொண்டுதான் இவருக்கு இந்த காரியம் வெளிப்படுத்தப்படுகிறது. அதனால்தான் அநேக நிருபங்களை எழுதுகிறார். இப்போ இந்த காரியங்கள் வெளிப்படுத்தும் போது அவர் பின்னாலே சொல்லுகிறார், இந்த இடத்துல சொல்லும் போதுதான் சொல்லுகிறார், அந்த வெளிப்படுத்துறதுனாலே 7ஆம் வசனத்திலே, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அதை என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது என்று சொல்லுகிறார்.
அநேக நேரத்துல இது எப்படி சொல்லப்படுகிறது சொன்னால், என்னை உயர்த்தாதபடிக்கு அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 வார்த்தை அந்த இடத்துல சொல்கிறார். என்னை நான் உயர்த்தாதபடிக்கு, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு. அந்த வார்த்தை கிரேக்க வார்த்தை என்று சொன்னால் யூபராய் ரோமாய், HUPERAIROMAI. இந்த கிரீக் வேர்ட்ல தான் இந்த வார்த்தை வருகிறது. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், தன்னை உயர்த்தாதபடிக்கு, டு எக்ஸால்ட் அபோவ், ரொம்ப மேன்மை பாராட்டாதபடிக்கு, ரொம்ப உயர்த்தி தன்னையே புகழாதபடிக்கு அப்படி என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டுதான் இந்த வார்த்தை இங்கு சொல்லப்படுகிறது. தன்னைத்தானே அவர் ரொம்ப மேன்மை பாராட்டி கொள்ளாதபடிக்கு, பெருமை பாராட்டக்கூடாதபடிக்கு அங்கு அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி. ஆனால் இந்த வேலையில் நாம் தியானிக்கும் போது அது தவறு என்பதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், இந்த வார்த்தைக்கு இது மாத்திரம் டெபினேஷன் அல்ல, இன்னொரு டெபினேஷனும் இருக்கிறது. 2 அர்த்தம் இதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிரீக் வேர்டுக்கு இன்னொரு அர்த்தமும் டெபினேஷன் சொல்லப்படுகிறது. அது இன்னொரு டெபினேஷன் என்னவென்று சொன்னால், ஒன்று பெருமை பாராட்டாதபடிக்கு, தன்னைத்தானே உயர்த்தாதபடிக்கு என்கிற ஒரு அர்த்தம். ஏன் அநேகர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட உயர்வு வரக்கூடாதபடிக்கு, அப்படி இவர் மேன்மை பெருமையில விழுந்து விடக்கூடாதபடிக்கு ஆண்டவரே இந்த முல்லை கொடுத்தார் மாம்சத்திலே என்று சொல்லுகிறார்கள். பின்னால் இதை பார்ப்போம். ஆனால் ஏன் அது இல்லை என்று சொன்னால், இந்த வார்த்தை ஏன் இதை ஒப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இதே கிரேக்க வார்த்தை, இந்த யூபரோ ரோமை என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. அது என்னவென்று சொன்னால், அங்க அந்தி கிறிஸ்து தேவனுக்கு மேலாக உயர்த்தி தன்னை காட்டுகிறான், தன்னை உயர்த்தி அந்த பெருமையை காட்டுகிறான். அதனாலே அநேகர் இந்த 2 வார்த்தையும் ஒன்றா இருக்கிறபடினாலே இதுக்கும் அதுக்கு பொருந்தும் என்று சொல்லி தன்னை பெருமை பாராட்டாதபடிக்கு மாம்சத்திலே பவுலுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். ஆனால் அது அப்படி கிடையாது. ஏன் என்று சொன்னால், இந்த கிரேக்க வார்த்தைக்கு இன்னொரு பதமும் இருக்கிறது. அதனுடைய ஒண்ணு இந்த காரியம், தன்னை மேன்மை பாராட்டாதபடிக்கு. இன்னொரு காரியம், அந்த கிரீக் வேர்டுக்கு இன்னொரு டெபினேஷனை NAS என்கிறதான டெபினேஷன் கொடுக்கப்படுகிறது. என்னவென்று சொன்னால், டு லிஃப்ட் ஆர் ரைஸ் அப் ஓவர் சம்திங். திரும்ப சொல்றேன் பாருங்க, டு லிஃப்ட் ஆர் ரைஸ் அப் ஓவர் சம்திங். உயர்த்தப்படும்படியாக, இல்லை என்று சொன்னால் உயர்ந்து கடந்து போகும்படியாக, மேலே உயர்ந்து கடந்து போகும்படியாக. நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தை ஏன் பொருந்தும், அந்த கான்டெக்ட்ல ஏன் பொருந்தும் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். மேலே உயர்ந்து கடந்து போகும்படியாக, மேலே, திரும்ப அந்த வார்த்தையை சொல்கிறேன், மேலே உயர்ந்து கடந்து போகும்படியாக. இந்த வார்த்தையும் அந்த கிரீக் வேர்ட்ல இருக்கு. பெருமை பாராட்டத்தபடிக்கு என்ற வார்த்தையும் இருக்குது. ஆனால் இந்த முதல் வார்த்தை அதற்கு பொருந்தும் என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். ஏன் என்று சொன்னால், முதலாவது நாம் எதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் சிலர் சொல்லுகிறது போல, இந்த முள், மாம்சத்தில் கொடுக்கப்பட்ட முள் தேவனால் கொடுக்கப்படவில்லை என்பது, பெருமை பாராட்டாதபடிக்கு தேவன் அதை கொடுத்தார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பவுலே அதை முதலாவது சொல்லுகிறார். இல்லை என்பதற்கு நான் வசனத்திலே காட்டுகிறேன். 2 கொரிந்தியர் 12:7 பின்பகுதியிலே சொல்லுகிறார், என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. கவனமா கவனிங்க, அது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதன். அப்போது முதலாவது ஒன்று எது இல்லை என்று தெரிகிறது. இந்த முள், மாம்சத்தில முள் என்று சொல்லப்படுகிற தன்னை உயர்த்தாதபடிக்கு அந்த கொடுக்கப்பட்ட காரியம் தேவனால் கொடுக்கப்படவில்லை. தெளிவாய் பவுலே அதை சொல்லுகிறார், இது என்னை கூட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. 2வதாக, ஏன் அவர் அதை தேவன் கொடுக்கவில்லை என்பதை நான் சொல்கிறேன் என்று சொன்னால், தேவன் கொடுத்திருப்பார் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனிடத்திலே 3 தரம் அந்த முள் நீங்கும்படியாக தேவனிடத்தில் ஜெபித்திருக்க மாட்டார். தேவனிடத்தில் என்ன செய்திருக்க மாட்டார்? ஜெபித்திருக்க மாட்டார். அப்போது இந்த இடத்துல இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். அப்போ அவர் மேன்மை பாராட்டாதபடிக்கு, தன்னை உயர்த்தாதபடிக்கு, தன்னை மேன்மை பாராட்டி பெருமை பாராட்டாதபடிக்கு இந்த முல்லை பிசாசுதான் கொடுத்திருப்பான் என்று சொன்னால், அவன் அவ்வளவு நல்லவனா?
பெருமை, மாம்சம், உலகம், தேவனுக்கும் பகை, பிசாசனுடைய காரியம் பெருமை. அதனாலே பவுலுக்கு பெருமை வராதபடிக்கு பிசாசு பாதுகாக்கிறானா? இல்லை. அப்ப 3 காரியத்தையுமே வைத்து பார்க்கும்போது ஒன்று தெரிகிறது, அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு இந்த வார்த்தை பொருந்தவில்லை. அப்ப என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வார்த்தை நீங்கள் பொருத்தி பார்த்தால் சரியாக வருகிறது. அது என்னவென்று சொன்னால், டு லிஃப்ட் ஆர் ரைஸ் அப் ஓவர் சம்திங். இப்போது நான் கொஞ்சம் விளக்குறேன் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்து என்ன மனுஷனுக்கு செய்தார், மனுஷன் எப்படி தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டான், எப்படி தன்னால் முடியாத ஒரு தேவ நீதியை கிறிஸ்துவின் மூலம் அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த தேவ நீதியை சம்பாதிக்கிறான். அவருடைய வாழ்க்கையில தேவனோடு கூட எப்படி உறவு வைக்கிறான் கிறிஸ்துவின் மூலமாய். கிறிஸ்துவின் மூலமா அவன் கொடுக்கப்படுகிற சுதந்திரம் என்ன, இந்த உலகத்துல அவன் எப்படி வெற்றிகரமாய் வாழ முடியும், எப்படி அவனுடைய வாழ்க்கை வித்தியாசமான விதத்துல இருக்கும், இன்மையிலும் மறுமையிலும் அவன் எப்படி வெற்றிகரமான ஜீவித்தை செய்ய முடியும் என்கிற அநேக வெளிப்பாடுகள், கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தது நிமித்தமாய் உண்டுகிற அநேக வெளிப்பாடுகளை தேவன் அவர் அந்த ஆவி மண்டலத்திலே அவருடைய ஆவி மேலே பிரவேசிக்கும் போது அந்த வெளிப்பாடு அவருக்கு உண்டாகிறது. ஒரு மறைக்கப்பட்ட, இத்தனை பரிசுத்தவான்களுக்கு மறைக்கப்பட்ட ஒரு காரியம் அந்த ஸ்கிரீன் அப்படியே திறக்கப்படுகிறது. அதை அவர் பார்க்கிறார், அந்த வார்த்தைகளை கேட்கிறார். அவரால் தெளிவாய் பார்க்க முடிகிறது, தெளிவாய் கேட்க முடிகிறது. அவர் கிறிஸ்துவினால சொல்லப்படுகிற கிறிஸ்துதான் இதனுடைய காரியத்துக்கெல்லாம் முடிவு என்பதை கண்ட அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு. இந்த வெளிப்பாட்டை கொண்டு தேவ திட்டம் என்னவென்று சொன்னால், பெரிய காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்திலே சாதிக்க வேண்டும். அதனால்தான் நீங்க வேதத்துல வாசித்து பார்த்து சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுலை கொள்ளை நோய் என்று சொல்லுகிறார்கள். இஸ் a very dangerous person. கொள்ளை நோய் என்று சொல்கிறார். எங்க போனாலும் ஒரு வித்தியாசமான காரியத்தை அவர் பண்ணிவிடுவார். அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்தது. பாருங்க, அந்த வெளிப்பாடு, இந்த வெளிப்பாடு நிமித்தமா இப்போ 2 கொரிந்தியர் 12:7 வருகிறேன். இப்போ இப்படி விளக்குறப்ப உங்களுக்கு புரியும் பாருங்க. அன்றியும் எனக்கு அளிக்கப்பட்ட வெளிப்பாட்டு மேன்மை நிமித்தமாய் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது சொல்கிறார் அல்லவா? அப்படின்னா என்னவென்று சொன்னால், தேவன் ஒரு வெளிப்பாடை அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுத்தார். அந்த வெளிப்பாட்டோடு கூட, அந்த சுப்பீரியர் அபண்டன்ஸ் ரெவலேஷனோடு கூட அவர் மேலே உயர்ந்து போய் தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை, அந்த அவருக்கு உண்டான அந்த வெளிப்படுத்தலுடைய இன்ஃபுளுன்ஸோடு கூட தேவனுடைய ராஜ்யத்தை இன்னும் அதிக லெவல்ல உயர்ந்து போய் ஒரு பயங்கரமான தாக்கத்தை முழு பட்டணத்திலும் புறஜாதியின் மத்தியிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் விரும்புகிறார். அதுதான் அங்க சத்தியம். உயர்ந்து மேலே போய் தேவன் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெளிப்பாடுகளை வைத்து தேவ திட்டத்தை, சுவிசேஷ தேவனுடைய ராஜ்யத்தை இன்னும் அதிகமாய் செய்யும்படியாக, இன்னும் அதிகமாய் அந்த இன்ஃபுளுன்ஸோடு கூட ஜனங்களை ரீச் பண்ணும்படியாக, முன்னேறி கடந்து போகும்படியாக, ஒரு தேவ உயர்வுக்குள்ளாய் கடந்து போய் அத்தனை பேரையும் ரீச் பண்ணும்படியாக இந்த வெளிப்பாட்டு நிமித்தமாய் அவர் தான் உயர்ந்து போய், அதாவது ஒரு பெரிய தேவனுடைய திட்டத்தை வெளியே கொண்டு வந்து சுவிசேஷ ராஜ்யத்தை கொண்டு வரும்படியாக அந்த உயர்வுக்கு அவர் உயர்ந்து, நல்ல கவனிங்க, மன்னிக்கும், அந்த வெளிப்பாட்டு நிமித்தமாய் இவர் உயர்ந்து போய் தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையை செய்யக்கூடாதபடிக்கு பிசாசு அவரை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருந்தான். அவர் மேல போய் தேவ ராஜ்யத்தை, அந்த தாக்கத்தை முழு புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிவிடக் கூடாது, அவர் இன்னும் பயங்கரமாய் பேசிவிடக் கூடாது, இன்னும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு விடுவார்கள் என்கிறதான ஒரு தாக்கத்தை அவர் வைக்க கூடாது என்பதற்காக பிசாசு அவரை எப்படியாவது அழிக்க வேண்டும், அந்த பிக்சரை விட்டு அவரை எப்படியாவது கொண்டு கீழே தள்ள வேண்டும், இவருடைய ஊழியம் அழிந்து போக வேண்டும்,
தேவ ராஜ்யத்துக்கு இந்த மனுஷன் இந்த வெளிப்பாட்டை வைத்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொண்டு வருவான் என்பதை பிசாசு அறிந்திருந்தபடினாலே அந்த உயர்ந்து போய் தேவ திட்டத்தை அச்சீவ் பண்ண கூடாதபடிக்கு தடை பண்ணும் சாத்தானுடைய தூதனா இருந்தது. பிரியமானவர்களே, இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், அந்த வெளிப்பாட்டினாலே அவர் உயர்ந்து போய் தேவ திட்டத்தை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு அந்த முள் பிசாசினால் கொடுக்கப்பட்டது. அந்த காரியத்தை நாம் பின்னால பார்க்க போகிறோம். இதுல என்ன கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், உடைய வேலையா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம். தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை கொண்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த இடத்துல மேலே இன்னும் உயர்ந்து போகும்போது நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பீர்கள். தேவனுடைய ராஜ்யம் அது நிமித்தமாய் கட்டப்படும். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா, உங்களுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பீர்கள். நீங்கள் செய்கிற வேலையிலே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பீர்கள். நீங்கள் தொழில் செய்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது அந்த தொழிலை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பீர்கள். ஒவ்வொரு காரியமா இருந்தாலும் கர்த்தருக்கு நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள் நிச்சயம் வேதத்துல வாசிக்கிறோம். மீதியான வேலையை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு சின்ன ஜெபத்தை செய்ய போகிறேன். அன்பின் நல்ல பிதாவே, அருமையான வேலைக்காக உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு அருமையான சகோதர சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தின் பிரகாரமாய், அன்பின் தகப்பனே, தேவன் அவருக்கு கொடுத்த அந்த வெளிப்பாட்டுக்கு ஆண்டவரே, அந்த வெளிப்பாட்டு நிமித்தமாய் தான் உயர்ந்து போய் மேலே உயர்ந்து போய் அந்த வெளிப்பாட்டு நிமித்தமாய் மேலே உயர்ந்து போய் உடைய ராஜ்யத்தை ஆண்டவரை ரொம்ப எஃபெக்டா செய்யக்கூடாதபடிக்கு, ரொம்ப அற்புத விதமாய் புறஜாதிகளுக்குள்ளே சுவிசேஷத்தை இன்னும் அதிகமாய் செய்யக்கூடாதபடிக்கு பிசாசு அவரை தடை பண்ணினான் என்று நாங்கள் தியானித்தோம் கர்த்தாவே. அப்படியா இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில அவருடைய பொருளாதாரமா இருக்கட்டும், அவருடைய குடும்ப காரியங்களா இருக்கட்டும், அவருடைய ஆபீஸ் காரியங்களா இருக்கட்டும் கர்த்தாவே, நீர் உடைய பிள்ளைகளை உயர்த்தும் போதெல்லாம் அங்கு கர்த்தர் மகிமைப்படுகிறீர். நீர் உயர்த்தப்படும் போதெல்லாம் அங்கு தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. நீர் அவள் உயர்வுக்கு கொண்டு போகும் போதெல்லாம் அவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறார்கள் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வேலையில ஏன் எனக்கு உயர்வு இல்லை என்று சொல்லி யோசித்துக் கொண்டு போறேன்னு சொன்னால் அவளோடு கூட பேசுவீராக. அந்த பிசாசுடைய தடைகள் எல்லாம் உடைத்து போட்டு அந்த உயர்வுக்கு நேராக அவளை கொண்டு போங்க. அவளை ஆசீர்வதிங்க. தொழில்களிலே கர்த்தாவே கஷ்டப்பட்டு கொண்டிருப்பான்னு சொன்னால் அவளுக்கு ஐடியாக்களை தாங்க. அந்த உயர்வுக்கு நேராய் கொண்டு போய் அவருடைய தொழில்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. தடைகளை உடைத்து நாமத்தை மையப்படுத்துங்க. எவைகள் எல்லாம் அவளுக்கு தடையா இருக்கிறதோ தடைகள் எல்லாம் உடைத்து போட்டு ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர் உயர்ந்து போகும்போது உடைய நாமம் மையப்பட்டுட்டும், உடைய ராஜ்யம் கட்டவரட்டும். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் அன்பின் பிதாவே. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இதனுடைய தொடர்ச்சியை நான் பேச போகிறேன். உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொல்லி யோசிக்கிறேன். மற்றவர்களுக்கும் பகிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். God bless you.